ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சேர்மன் எலெக்ஷன் ஆர்க் சீசன் 6 எபிசோட் 144 அப்ரூவல் அண்ட் கோலிஷன். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹண்டர் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம கிங் அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாப்புல. ஸோ நீ இப்போ சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே போகிறது யாருக்குமே தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு தியேட்டரில் இந்த இடத்துல குறுக்க வந்துட்டா. ஸோ மிஸ்டர் பீன் கிட்ட தான் சொல்லிட்டு போயிருப்பான், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீன் பார்த்தீங்கன்னா எங்கள் தியேட்டர் கிட்ட சொல்லியிருக்கிறான். அவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறானா. நீ உன் பையனையும் கண்டுக்காம இது எலெக்ஷன்லேயும் ஜெயிக்காம நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிற அப்படின்னு தியேட்டர் சொல்லும் போதே, நீ எதுக்கு கவலைப்பட்டு இருக்காத, நான் உனக்கு ஓட்டு போட்டு தான் நான் இங்கேருந்து வெளியே போகலான்னு இருக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கும் தயக்கப்படாத, ஏன்னா இந்த லியோரியோ அப்படிங்கிறவன் ரொம்பவே நல்லவன் தான், அவன் ஜெயிச்சாலுமே எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு இங்கே கிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கும் போது, நான் சொல்கிறத நீ எனக்கு தான் தெளிவாக கேட்டிருக்கிறேன். ஏன்னா இந்த எலெக்ஷன் நடக்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, இதில் பெருசாக அவுட்கம்லாம் எதுவுமே வராது அப்படின்னு கிங் சொல்கிறாப்புல. நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே, எந்த அவுட்கமும் வராது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நாங்கள் யாருமே ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிற. இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு அப்புறம் மிசைக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது. பாரிஸ்டன் இதில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஒருவேளை நான் சொல்கிறத நீ கேட்கலன்னா கண்டிப்பாக நீ வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறத நீ கண்டிப்பாக கேட்கவே மாட்டேல, நீ ரொம்பவே கஷ்டம் தான் உனக்கு புரிஞ்சுக்கிறதெல்லாம் போ அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லிட்டு இருக்கிறாப்புல. சரி சொல்லு, நான் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் இதில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ அவன் என்ன தான் யோசிப்பான், பாரிஸ்டன் என்ன தான் யோசிப்பான், எனக்கு அவனை தோக்கடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேடல் சொல்லிக்கிட்டு இருக்கிறா பாருங்க. ஆக்சுவலி சொல்கிறது உனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும், பட் சொல்கிறத மட்டும் கேளு. இந்த இடத்துல நம்ம பாரிஸ்டனுக்கு ஜெயிக்கிறது தோக்கிறது அது முக்கியமே கிடையாது, அவனை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்லிகிட்டு இருக்கிற அப்படிங்கும் போதே, ஆமாம், ஏன்னா அவன் ஹண்டர் அசோசியேஷனில் இருக்கிற ஹண்ட்ரஸோட எண்ணிக்கையை அவன் குறைச்சிக்கிட்டு இருக்கிறான். ஹண்ட்ரஸை இந்த மாதிரி கொடுத்து ஸோ ஹண்ட்ரஸோட எண்ணிக்கை குறைஞ்சிச்சுன்னா அவங்களோட ஓட்டிங்குமே குறையும். ஸோ ஓட்டிங்கில் கண்டிப்பாக அவன் தான் லீடிங்கில் இருப்பான். ஆனால் அவனுக்கு இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும் கிடையாது, தோக்கணும் கிடையாது. அவனுக்கு இருக்கிற ஒரே குறிக்கோள் அவன் இந்த எலெக்ஷனை கடைசி நாள் வரைக்கும் இழுத்துட்டு போகணும் அப்படின்னு. இப்போ 4 கேண்டிடேட்ஸுக்குமே மறுபடியுமே இப்போ ரீ எலெக்ஷன் வைப்பாங்க. ஸோ அந்த ரீ எலெக்ஷன் டாப் 4க்கு நடக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது நெட்டரோட வில்லை யார் எடுத்துருக்கிறாங்களோ ஸோ அவங்க மட்டும்தான் இதில் போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் நெட்டரோட வைஸ் சேர்மன் சூஸ் பண்ணப்பட்ட நம்ம பாரிஸ்டன் தான் இதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, மரியாதையாக என்ன பண்ணணும் அப்படின்னு தெளிவாக அதை மட்டும் சொல்லு அப்படிங்கும்போது, நீ எதுக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. ஃபஸ்ட்டு இது ஒரு கேமை பார்த்துக்க, ஏன்னா அவன் இது ஒரு கேமாக தான் பார்ப்பான், அவனுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு இங்கே நம்ம கிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்னது கேமா, உங்களுக்கு இதெல்லாம் ஒரு கேம் மாதிரி தெரியுது அப்படிங்கும்போது, ஆமாம், எலெக்ஷனில் ஓட்டிங் பண்ணுற ஹண்ட்ரஸை ஒவ்வொருத்தவளாக எல்லாத்துக்கும் உதவி செய்கிறதுக்கு அவன் அனுப்புனா கண்டிப்பாக இங்கே ஓட் பண்ணுறதுக்கு யார் இருப்பாங்க? ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஹண்டருமே மற்றவங்களுக்கு ஓட் போட மறுப்பாங்க. ஸோ அவனுக்கு ஒரே குறிக்கோளாக இருக்கிறது அவன் மட்டும்தான். ஸோ அவனுக்காக மட்டும்தான் மற்றவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. மற்றவங்க யாருமே வேறவங்களுக்காக ஓட்டே போட மாட்டாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம சேர்மேன் நெட்டரோ மாதிரி குறும்புத்தனம் இல்லைனா அதிக பிரச்சனைத்தனம் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஆள்னால தான் இதை செய்ய முடியும். அண்ட் அவன் தான் இதில் ஜெயிக்கவும் போகிறான். அந்த ஒரே ஆள் யாருன்னு உனக்கு தெரியும், பாரிஸ்டன் தான். அவன் தான் இதில் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறான். உங்களால் கண்டிப்பாக இதில் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லிட்டு போகிறான் பாருங்க. மரியாதை இங்கே நில்லு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அந்த மாதிரி சொல்லுவேன். நீ அந்த மாதிரி சொல்லுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. சரியான அவுட்கமே என்கிட்ட முதல்ல சொல்லலாம்ல. சரி, இந்த எலெக்ஷன் எப்போ முடியுதோ அதை மட்டும் நீ என்கிட்ட சொல்லு, அதிக பிரச்சனை தரமா எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேடல் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி அப்படின்னா நம்ம நெட்டரோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பாம்பை வெடிச்சார்ல, அது எதுக்காக அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா? ஸோ அந்த பாம்பு வெடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஈஸ்ட் காட்ரியோவுக்கு இங்கே இருக்கிற எல்லா ஃப்ளைஷிப்புமே அங்கே போச்சு, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கிங்ஸ் கேட்குறாப்புல. எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கும்போது, இதுக்கு தான் பைலட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ஈஸ்ட் காட்ரியோவில் அப்பேற்பட்ட எல்லா ஷிப்ஸுமே அங்கே போனதுக்கப்புறம் எல்லா மியூட்டன்ட் எக்ஸுமே அங்கே இருந்தது. அதாவது பாதி கேமரான்ட்டு பாதி ஹியூமன்ஸ் அங்கே இருக்கிற ஒரு மியூட்டன்ட் எக் அந்த இடத்துல இருந்தது, கக்கூன்ஸு. அது மட்டும் புரிஞ்சிச்சுன்னா ஏகப்பட்ட பெண் விளைவுகள் இங்கே வரும். ஸோ அதோட விளையாடுறதுக்காக தான் இப்போது பாரிஸ்டன் ஆசையாக இருக்கிறான். இப்போது அது எல்லாமே உன் கையில் இருக்குது, நீ எல்லாத்தையுமே பார்த்துக்க. இதுக்கு மேலே நான் எதுவுமே தெளிவாக சொல்ல மாட்டேன், எல்லாத்தையுமே நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லிட்டாப்லையா. இப்போ 4 கேண்டிடேட்ஸையுமே இவங்க உட்கார வச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக 4 பேர் இருக்கிறாங்க. லியோரியோ, மியாஸ்டோமு, சியாடில், அப்புறம் பாரிஸ்டன். இவங்க 4 பேருமே இங்கே இருக்கிறாங்களா. அடுத்தது இதுக்கு முன்னாடி டாப் 8 கேண்டிடேட்ஸ் இருந்தாங்களா, அவங்க யார் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு வாக்குமூலம் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறது போட்டோ பாய் கிகான்டே. ஸோ அவர் ஆசைப்படுறது என்னன்னா, நான் இந்த விஷயத்தில் எலெக்ஷனுக்கு தலையிட மாட்டேன், பட் இருந்தாலுமே நீங்கள் எல்லாருமே நம்ம சியாடலுக்கு தான் ஓட் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா சியாடல் அப்படிங்கிறவ தான் இந்த ஹண்டர் அசோசியேஷனை 2 பிரிஞ்சு போகாமல் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு இருக்கிறவ. ஏன்னா ஜோடியாக்ஸ் அப்படிங்கிற எங்கள் ஆர்கனைசேஷனை அவள் தான் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறப்பல. இக்கோஷேப் கட்டோச்சா அப்படிங்கிற இந்த ஹண்டருமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கான்ல. ஸோ அவன் பேச முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக டெக்ஸ்ட்டை இவங்களுக்கெல்லாம் எழுதி கட்டுறா. யார் சரியாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் ஓட் பண்ணுங்க, அதாவது சியாடலுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஹண்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா யாருக்கு ஓட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு
இருக்கிறாங்களா, இப்போது இந்த ரேபிட்டுமே சேர்ந்து அவள் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. ஸோ இப்போ இந்த 4 பேர்த்தோட பேச்சு நீங்கள் கேளுங்க, கேட்டதுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு அவள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாளா. அப்படி இங்கே ஹாஸ்பிட்டலில் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக அவனே காரை ஓட்டிட்டு வந்துட்டாங்க. உள்ள இடத்துல நம்ம கில்லுவா அப்புறம் அழுக்காக தான் இருக்கிறாங்க. உள்ளே யாராவது இருக்காங்களா அப்படின்னு அவனே கேட்கும்போது, இல்லை வேறு யாருமே அங்கே கிடையாது, அங்கே நமக்கு தெரிஞ்சவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால இவங்களை பாதுகாக்கிறதுக்காக தன்னோட போன சீசனில் ஹெல்ப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக காரையுமே அந்த உள்ள பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்களா. அங்கே உள்ள வேறு யாருமே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல சுபானு, அமானு, அப்புறம் கிணறி, அப்புறம் இன்னும் சில பேர் தான் அவங்களுக்கு நம்பகமானவங்க இருக்கிறாங்க. ஸோ நம்ம அழுக்காவாக இன்னும் தூக்கத்துலேருந்து தெரியல. அதனால் அழுக்கா தூக்கத்துலேருந்து தெளிகிற வரைக்கும் அவங்க அங்கேயே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கான், என் நண்பா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் எப்படியாவது உன்னை திரும்ப உயிரோடு கொண்டு வரேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக்கா இங்கே கண்ணை முழிக்கிற வரைக்கும் இந்த இடத்துல இவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஸோ தன்னோட நண்பன் உயிரோட வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையிலேயே அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான்னா அப்படிங்க ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் நடக்க போகுது, இங்கே இருக்கிற எல்லா டோர்ஸுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நான் இங்கே இருக்கிற எல்லா ஹண்ட்ரஸுக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன் அப்படின்னு ரேபிட் இங்கே கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. என்னன்னா இந்த எலெக்ஷன் இப்போ இங்கே நடந்து முடிக்கிற வரைக்கும் இந்த ரூமை விட்டு யாருமே வெளியே போக முடியாது. ஸோ நீங்கள் எலெக்ஷனில் ஓட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இருந்து வெளியே போக முடியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டா. ஸோ இப்போ நம்ம எங்கேயுமே இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டான்ல, இப்போ அவனுமே இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு கேண்டிடேட்டாக வந்து பேச சொல்கிறாங்க. 4வது இடம் பிடிச்ச மிசைஸ் டாம் மொத்தமாக 72 ஓட்டு வாங்கியிருக்கிறாப்புல. ஸோ அவரை வந்து பேச சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே எனக்கு ஓட்டு போடுறது ரொம்ப சந்தோஷம், பட் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு அடுத்த தடவை ஓட்டு போடாதீங்க, நீங்கள் சியாடலுக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா எனக்கு சேர்மன் ஆகிறதுல எந்த ஒரு இஷ்டமும் கிடையாது, எனக்கு அது பிடிக்கலன்னு இல்லை, பட் இருந்தாலுமே நல்லவங்க இன்னொருத்தங்க இருந்தால் அது ரொம்ப நல்ல விஷயமா தானே இருக்கும், அதனால் நீங்கள் சியாடலுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிசைஸ் டாம் அங்கே போய் உட்காந்துட்டானா. அடுத்து 3வதாக ஓட்டு வாங்கியிருக்கிற சியாடல், இவளுக்கு 87 ஓட்டு வாங்கியிருக்கிறா. ஸோ அவளுமே இப்போ அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கிறா. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எனக்கு ஓட்டு போட்டதுக்காக. ஸோ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எனக்கு ஓட்டு போடாதீங்க, நீங்கள் நம்ம லியோரியை ஓட்டு போடுங்க அப்படின்ட்டாங்க. இங்கே மிசைஸ் டாமுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா சிவனேன்ற ஒருத்தனை போய் எலெக்ஷனில் இழுத்து விட்டுட்டு அவனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஸோ அவளுமே லியோரியாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாளா. ஸோ இப்போ அவளுமே சைலண்ட்டாக உட்காந்ததுக்கப்புறம் நம்ம பாரிஸ்னோட மூஞ்சியில் சிரிப்பை காணோம். என்ன ஆச்சு பாரிஸ்டன், உன் முகத்தில் இப்போ சிரிப்பே காணோம், இப்போ சிரி, நீ இதை எதிர்பார்த்துக்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸ்னோட முகத்தில் சிரிப்பை வர வைக்காமல் இருக்கிறதுக்காக தான் இவ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். லியோரியோ அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கிறான். மிஸ்டர் லியோரியோ, நீங்கள் போய் அங்கே பேசுகிறீங்களே அப்படிங்கும்போது அவன் தூங்கிட்டு இருக்கிறான். டேய் கமனாட்டி, மரியாதை எந்திரிக்கிறே இல்லையா, எலெக்ஷனில் தேவையில்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கிறியா, மரியாதை எந்திரிக்கிறே இல்லையா லியோரியோ அப்படின்னு சொல்லிட்டு ரேபிட் கத்துறா. ஐயோ என்னதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்துட்டு போய் ஸ்டேஜில் நிற்கிறான் பாருங்க. அவனுக்கு என்ன பேசுறதுன்னு சுத்தமாக தெரியல. ஏன்னா செவனேன்னு சண்டையில் இழுத்து விட்டவனை இங்கே எலெக்ஷனில் இழுத்து விட்டாங்க. தண்ணி கேன் போட வந்தவனை இங்கே எலெக்ஷனில் போட்டால் அப்புறம் என்ன பண்ணுவான். ஸோ எனக்கு இந்த எலெக்ஷனில் பெருசாக உடன்பாடு கிடையாது, பட் இருந்தாலுமே நீங்கள் என்னை இதில் ஜெயிக்க வச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த ஹெட் குவார்ட்டர்ஸை என்னோட வீடு மாதிரி நடத்திக்குவேன், இங்கே இருக்கிற எல்லாருமே நான் சமமாக நடத்துவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமான விஷயத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஒருத்தனை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே வந்தேன். என் நண்பன் கான் அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவனை நான் காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே வந்தேன். என் நண்பன், அவன் என்னோட படி, என் பிரதர், எல்லாமே அவன் தான் எனக்கு. இப்போ அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, கேமரா ஆண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் ஹண்டர் நெட்டரோ கூட சேர்ந்து அந்த கொலாபரேஷன்லேயே தான் இங்கே இருக்கிற எல்லா ஆன்ட்டியுமே போட்டு தள்ளிக்கிட்டு இருந்தான். ஆக்சுவலி அவன் கூட சேர்ந்து ஏகப்பட்ட ஹண்டர்ஸ் அவங்க கூட ஒன்றாவே சேர்ந்து போராடினாங்க. அப்படிப்பட்ட போராட்டத்தில் அவன் தன்னோட உயிரையுமே இழக்கிறதுக்காக அவன் துணிஞ்சிட்டான். தான் நண்பனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இன்னொருத்த உயிரை பணயமாக வச்சு தயாராக இருக்கிறான். இப்போ இவங்க 2 பேர்த்தோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் அவங்கக்கிட்ட மண்டிட்டு கேட்குறேன். ஸோ கானை எப்படியாவது சரி செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி தெரிஞ்சால் என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்கள், என் நண்பன் கானை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட நம்ம லியோரியை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். என் நண்பன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறான், அவனை பார்க்குறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவனை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோரியை கத்திக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேடல் யோசிக்கிறது புரியுது. எனக்கு இப்போ தெரியுது கிங், நீ எதுக்காக நம்ம லியோரியை அட்டாக் பண்ணும்போது நீ அதை தடுக்கலை அப்படின்னு. ஸோ அவன் கரெக்டாக இந்த மாதிரி அட்டாக் பண்ணால் நீ அதை வாங்கி தான் ஆகணும். அதுக்கான காரணம் இவங்கிட்ட சேர்மன் ஆகிறதுக்கு ஃபுல் கேப்பபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நீ அவனை விட்டுட்டு இல்லை இந்த மாதிரி வளர்கிறதுக்கு நானும் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சேடல் முடிவெடுக்கிறான். அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம லியோரியாவை ஒரு தலைவனாக ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இவனோட ஸ்பீச்சை கேட்டுட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கை தட்டுறாங்க. இந்த ட்விஸ்ட்டை நம்ம பாரிஸ்டன் எதிர்பார்த்துருக்க மாட்டான். ஸோ அவன் சாதாரண ஒரு மனுஷனை இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு கேண்டிடேட்டை நிற்க வைப்பாங்கன்னு யாருக்கு தான் தெரியும். ஸோ இப்போ இவங்க 3 பேர்த்துக்குமே சவாலாக இருக்கிறது பாரிஸ்டன் ஒருத்தன் மட்டும்தான். மிசைஸ் டாமுக்கு இருக்கிற 72 ஓட்டு, சியடலுக்கு இருக்கிற 87 ஓட்டு, அப்புறம் லியோரியோவுக்கு இருக்கிற 95 ஓட்டு, இது 3மே சேர்ந்தால் 311 ஓட்டு. அதாவது ஓட்டிங் லிஸ்ட்லேயே மொத்தமாக 50% ஓட்டு கெப்பாசிட்டியை நம்ம லியோரியோ தான் இப்போ வச்சிருக்கிறான். ஸோ அடுத்து
இப்போது ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டாக செலக்ட் ஆன நம்மளோட பாரிஸ்டனை கூப்பிட்டுறலாம். அவர் தான் இந்த இடத்துல அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கிறது அப்படின்னு ராபிட் கூப்பிடும்போது எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஸோ நீங்கள் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க தெரியுது, பரவாயில்ல. ஒரு ஹண்ட்ரா நான் பேச வேண்டியது ஏன் கடமை. நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணுங்கள், நான் பேசுகிறத கேட்காம கூட இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல நான் அடுத்த சேர்மனை யாரை முடிவு பண்ணுறதுன்னா நம்ம மிசைஸ் நம்ம சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷாக்கிங். என்னடா அவன் வந்துட்டு இந்த மாதிரி பருத்தி மட்டும் குடவுன்லேயே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறானுங்க. சிம்பிளாக சொல்ல போனால் நான் சேர்மன் நெட்டரோக்கு கீழே 3 வருஷமாக வைஸ் சேர்மனாக வேலை பார்த்துருக்கிறேன். அந்த வேலை பார்த்த தருணத்தில் நான் 3 விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சேர்மனாக இருக்கணும்னா காம்பேக்ட் எபிலிட்டி வேணும், சண்டை போட தெரிஞ்சிருக்கணும், எந்த சூழ்நிலை வந்தாலுமே அதை எதிர்த்து நிற்கணும். அடுத்து 2வது இருக்க வேண்டிய விஷயம் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ எத்தனை வருஷம் சேர்மனாக இருக்கிறது முக்கியம் இல்லை, அந்த எத்தனை வருஷத்தில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருக்கிறோம், அதில் என்னென்ன நம்ம எடுத்துருக்கிறோம், என்னென்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னு எல்லாமே கணக்கு தெரியணும். ஸோ அடுத்ததாக எல்லா விஷயத்தையுமே தக்க வச்சுக்க தெரியணும், அந்த விஷயத்துலேருந்து எப்படி வெளியே வரதுன்னு தெரியணும், அந்த பிரச்சனையிலேருந்து. இந்த 3மே என்கிட்ட கிடையாது. நான் சேடலுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னாலுமே சேடலுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறத தவிர காம்பேக்டபிலிட்டி கிடையாது. நான் லியோரியாவை சூஸ் பண்ணால் அவனுக்கு காம்பேக்டபிலிட்டி இருக்கும், பட் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அதுதான் என்னோட காரணப்படி நான் மியாஸ் நம்ம சூஸ் பண்ணுறேன். ஏன்னா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, காம்பேக்டபிலிட்டி இருக்குது, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு திறமையும் இருக்குது. அதனால் நான் அவனை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர்சன் சொல்லிட்டு போயிட்டானா. இங்கே தான் சேடலுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு அவன் முடிவெடுப்பான்னு நான் நினச்சிரு கூட பார்த்துருக்க மாட்டா. அவன் பாட்டுக்கு இன்னொரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டு செவனே எனக்கு வந்துக்கிட்டு இருக்கிறா. ஸோ இப்போ அவன் கண்டிப்பாக மக்களோட செல்வாக்கு எடுக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணுவான். ஏன்னா மக்களோட நம்பிக்கையை எடுத்துகிட்டா போதும், அவன் எலெக்ஷனில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான். எனக்கு தெரிஞ்சு அவன் இதில் ஜெயிக்க கூட ஆசைப்படல. அவன் இந்த கேமை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக மக்கள் கையிலேயே கொடுத்துட்டான். இதுக்கு மேலே அவன் தான் சூஸ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் நினச்சிக்கிட்டு இங்கே சேடில் பேசிக்கிட்டு இருக்கிறா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இங்கே பார்க்குற பாருங்க, இங்கே எதுவுமே கண்டுக்காமல் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். ஓ அப்படின்னா நீ எனக்கு உதவி பண்ண மாட்டியா, இது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சேடில் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாளா. ஆக்சுவலி நான் சேர்மன் ஆக மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, எதுக்காக நீ என்னை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மியாஸ்டாமி கேட்கும்போது, இங்கே பாரு, சேர்மன் ஆகிறது அது உன்னோட விருப்பம். ஆனால் நீ சேர்மனு ஆகணும் ஆகக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிற திறமை மக்களுக்கு மட்டும் தானே இருக்குது. ஸோ அதனால் மக்கள்கிட்டே நான் உன்னோட கருத்தை கொடுத்துட்டேன். அவங்க ஒன்று சூஸ் பண்ணுறாங்களா இல்லை சூஸ் பண்ணலையே அப்படின்னு நாமளே பொறுத்திருந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேர்சன் சொல்லிக்கிட்டு இருக்கிறா ரொம்பவே கூலாக. இங்கே மியாஸ்டோலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. லியோரியோவுமே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். சியாடிலோட பிளான் படி லியோரியோ ஜெயிப்பான்னு பார்த்தா, பட் பாரிஸ்டனா மக்களோட செல்வாக்கை பயன்படுத்தி இவன் ஜெயிக்கல அப்படின்னு முடிவு எடுத்துட்டானாட்டு இருக்குது. இப்போ இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட போட்டி போய்கிட்டு இருக்குதா. இந்த இடத்துல நம்மளை பகடகாயாக பயன்படுத்தி இந்த இடத்துல பாரிஸ்டாம் ஜெயிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். என்ன மிஸ்ஸைஸ்ட்ராம், நீ அதை தானே ஆசைப்படுற அப்படின்னு சியாடில் மனசுக்குள்ள நினைக்கும் போது, ஆமாம் நானும் அதுதான் நினைக்கிறேன். நீ பார்க்குற பார்வையிலே தெரியுது இவன் ஜெயிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு தான் நீ முடிவெடுக்கிற அப்படின்னு. நீ நானும் சேர்ந்து எப்படியாவது இவனை ஜெயிக்க விடாமல் பண்ணணும். ஏன்னா இவன் ஜெயிச்சிட்டா ஏகப்பட்ட மக்களை இவன் என்ன செய்வானே தெரியாது. இவனோட சந்தோஷத்துக்காக மற்றவங்களை கொள்றத கூட இவன் தயங்க மாட்டான். அதனால் இவனை நம்ம எப்படியுமே ஜெயிக்க விடவே கூடாது. நம்ம எப்படியாவது நெட்டரோட அந்த மைண்ட் செட் இருக்கிற ஒருத்தனை ஜெயிக்க விடக்கூடாது. நம்ம எப்படியாவது லியோரியாவை ஜெயிக்க வச்சாகணும் அப்படின்னு இவங்க 3 பேர் முடிவாட்டிருக்கிறாங்க. ஸோ லியோரி அந்த பக்கம் ஒன்றுமே தெரியாமல் இருக்கானா. டாப் 4 கேண்டிடேட்டுக்கான 8th எலெக்ஷன் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இருக்கிறவங்களும் ஓட்டிங் பண்ண தயாராகிட்டாங்க. அதோட எபிசோட் முடிக்கப்படுது.